டு சரண்யா சங்கர் லாக்ஸ். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து என்னலாம் பண்ணோம் விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்பரேஷனுக்காக, மறுநாள் எப்படி பூஜை பண்ணியிருக்கோன்றது தான் இந்த லாக்ல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க இந்த லாக்ல என்னென்ன பண்றோன்றத பார்க்கலாம். நேத்து நான் என்னென்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால வீடு எல்லாமே பெருக்கிட்டு, சுத்தம் பண்ணிட்டு, வாசல் எல்லாமே கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு போய் தேய்ச்சு, அத இது பண்ணுறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சுங்க. அதனால இப்போ எங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டாங்க. மஞ்சள், குங்குமம்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு குடுக்க, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஒரு வழியா முடிச்சிட்டோம் பூஜை வேலை எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூ எல்லாத்தையும் எங்க மாமனார் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. பூ வாங்குற வேலை இல்ல எனக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, மாவு வச்சு கோலம் போடுறோம். இது பச்சரிசிய ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஊறிடும். அதுக்கப்புறம் அரைச்சு அத தான் கோலம் போடுவோம். இது எப்பவுமே நாங்க பண்ணுறது தான். இது மனைக்காக கோலம் போட்டுட்ருக்கோம். எதுக்குன்னா, பிள்ளையார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மனையில மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில கொஞ்சம் வேலையா இருந்துச்சு. அத நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்க மாமியார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி 21 இலை வச்சு 21 பூ வச்சு பூஜை பண்ணி இது பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எங்கங்க அதெல்லாம் கிடைக்குது? இப்ப அவங்க காலத்தில அது கிடைச்சது. நம்ம காலத்தில ஒரு பூ கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்சது எல்லோ கலர் பூ தான். சாமந்தி, அதுக்கப்புறம் இந்த மாரி சின்ன சின்ன பூ தான் ரொம்பவே பிடிக்கும். அது எல்லாமே நீங்க வச்சு கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கிடைச்சது பார்த்தீங்கன்னா, அந்த அரச இலையும், அதுக்கப்புறம் மா இலையும் தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. அதுவே அரச இலையே காசு குடுத்து வாங்குற மாரி தான் இப்போ இருக்கு. அதனால நம்மக்கிட்ட என்ன இலை இருக்கோ அதுவே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்து நாங்க எங்க போறோம்னா, மார்க்கெட் தாங்க. இது செம்ம கூட்டமா இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கூட்டத்தில ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ரேட். ரூ. 20 சொல்றது எல்லாமே ரூ. 50 சொல்றாங்க. அத கேட்டு ஒரு வழியா நாங்க வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்போ தோரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மா இலை, இதெல்லாம் மா இலை கூட காசு குடுத்து வாங்குற இதுவுல இருக்கோம் நம்ப. ஃபர்ஸ்ட்லாம் ஈஸியாவே கிடச்சிரும். இப்போ என்னடான்னா எல்லாமே காசுக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அப்புறம் பொரி, அவல், கடலை இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் தானே அவங்களும் வியாபாரம் பண்ணணும். அதனால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கே நம்மளும் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியாரே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. பூர்ண கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. இதெல்லாமே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும். பாயாசம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறம் மணி கொழுக்கட்டை இது எல்லாமே அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்மளும் போயிட்டு சாமிக்கு எல்லாமே பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நானும் பூஜை ரூமுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூவெல்லாம் போட்டு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, வெளியிலேயும் நாங்கள் விநாயகர் வச்சதுனால அவரையும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, வெளியிலேயும் போயிட்டு நம்ம விநாயகர் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட முதல் கடவுள் விநாயகர் தான். அதனால் எல்லாருக்குமே அவர் நல்லதா செய்யணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. எங்களோட சேனல் நல்லா போகணும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வேண்டிக்கோங்க. அது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகரை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது தான் பார்க்க போகிறோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் மாமியார் தான் ஆர்த்தி எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா வர வழியில் ஃபுல்லாகவே க்யூட்டான விநாயகர் கண்ணு பட்டிருக்கோம் இல்லையா? அதனால் அவங்க ஆலங்கலக்கிட்டு இருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு விநாயகரை அலங்காரம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு உள்ள. கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூ வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் அவருக்கு போட்டுட்டு, ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துடணுங்க. தொடச்சி எடுத்தது தான் நம்ம விநாயகருக்கு பூ வச்சுட்டு, பொட்டு வச்சுட்டு, அவர் தொப்புளில் வயித்துல ஒரு ரூ. 1 காயினோ இல்லை ₹5 காயினோ ஒட்டிட்டு, நம்ம வாங்கிட்டு வந்த பூலாம் இருக்குது இல்லையா, அருங்கம்புல் எல்லாமே செட் பண்ணி அழகாக வச்சா. இப்போது வெள்ளை எருக்க வேரில் செஞ்ச பிள்ளையாரும், வெள்ளி பிள்ளையாரும், அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார். நம்ம எந்த வேலை ஃபஸ்ட்டு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அவரை பிடிச்சு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்காக நாங்கள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கோம். இது மார்க்கெட்டில் எல்லா திங்ஸும் வாங்கினோம் இல்லையா, அது எல்லாமே பழம் எல்லாமே சேர்த்து ஒரு பவுலில் அடுக்கி வச்சாச்சு. இப்போ 3 இலை போட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் வழக்கமாக. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நடு இலையில பார்த்தீங்கன்னா பொரி, அவல், கடலை அது எல்லாமே வச்சுருக்கோம். மீதி இருக்கிற 2 இலையிலையும் சாப்பாடு வச்சுட்டு வரதுக்குள்ளே எங்கள் மாமியார் வெளியில் சூரியனுக்கு ஊதுவத்தி, சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. வெளியில் பூஜை முடிஞ்சோடனே உள்ளே எல்லா சாமிக்கும் தீபார்த்தனை காட்ட ஆரம்பித்தாச்சு. இப்போ ஊதுவத்தி தாங்க காட்டிகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்க வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு காட்டிட்டே இருக்கும். வாழைக்கன்னு 2 சைட்லேயும் ஏன் வச்சுருக்கோன்னா, அது எப்பயுமே எந்த ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடினாலும், அது வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நம்ம 2 சைட்லேயும் வாழைக்கன்னு வச்சுட்ருக்கோம். நீங்களும் வந்து இத வச்சு கும்பிடுங்க. ரொம்பவே நல்லது. நம்ம சாமி கும்பிட்டாச்சு. தேங்காய்லாம் உடைச்சு கற்பூரம் ஏத்துனோனே, எங்க மாமியார் வந்து இப்போ வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்க தான் கிளம்பியாச்சு. இந்த குட்டீஸ் 2யும் பொட்டெல்லாம் வச்சுட்டு, அதுங்க கூட்டு வந்து குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்போ இவன வச்சுட்டு மெயின்டெயின் பண்ணி நான் எங்க மாமியார் வந்து மேலே போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு வர்றதுக்குள்ள ரொம்பவே கஷ்டங்க. இப்போ காக்காக்கு சாப்பாடு வைக்கலான்னு போயிட்டு அங்க வச்சா, இவன் ரெடியா இருக்கான் சாப்பிடுறதுக்கு. பசியா இருந்துச்சு. ஒரு வழியா அவனையும் சமாளிச்சு சாப்பாடு வச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு கீழ வந்துட்டோம். இந்த லாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு வாட்டி வீடியோ போடும்போதும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். பாய். தேங்க் யூ.